அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்து உள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்த அதிகார வரம்பு உள்ளதா என்பது தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்து 7 வாரங்கள் கடந்த பின்னும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என கூறி இந்த ஆரம்ப கட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டி உள்ளதால் தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தாமல் இருப்பது தேவையில்லாத தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை தீர்க்க வேண்டும். பிளவுபட்டுள்ள அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாக்க வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை இணைத்தாக வேண்டும். கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் அதிமுகவினர் போட்டியிட வேண்டும் என்பதை முடிவு செய்யும் தேர்தல் களப்பணிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக அதிமுக என்ற கட்சி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி அடுத்த 5 ஆண்டுகள் நடைபெற்ற 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. அதேபோல் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. அதேபோல் 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை வந்து கைப்பற்றியது. எம்ஜிஆர் அவர்கள் சாகும் வரையில் முதலமைச்சராக இருந்தார், மரணமடைந்தார். அவருக்கு பிறகு 87 இறந்தார். 87க்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என 2ஆக பிரிந்தது. அதனால் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3 தேர்தலுக்கு பிறகு அதிமுக தோல்வி தழுவியது. 3 தேர்தலுக்கு பிறகு திமுக வெற்றியை பெற்றது. 1989ஆம் ஆண்டு ஒரு திமுக மீண்டும் 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மறைந்தது 1987ஆம் ஆண்டு. 5 ஆண்டுகளில் பிளவுபட்ட கட்சி மீண்டும் ஒன்றுபட்டுவிட்டது. ஜானகி அவர்கள் கட்சியை முழு பொறுப்பையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் ஓய்வெடுத்து கொண்டார். 89க்கு பிறகு 91 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது. 96 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 5வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. 2011 மற்றும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சியை கைப்பற்றியது. அதில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியை அமைக்காமல் தனித்தே களம் கண்டு மாபெரும் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. அந்த அளவிற்கு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருந்து ஆட்சி கைப்பற்றி ஆண்டு உள்ளது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2016 மறைந்த பிறகு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது, பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டது.
சசிகலா வந்து ஓரங்கட்டப்பட்டார், டிடிவி தினகரன் ஓரங்கட்டப்பட்டார். ஓரங்கட்டப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். ஸோ இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலோடு 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக தோல்வி தழுவியது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. மற்ற இடங்களில் வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. மேலும் அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 தொகுதிகள் நடைபெற்றது. அந்த 22 தொகுதிகளில் 12 இடங்களில் எதிர்கட்சியாக இருந்த திமுக வெற்றி பெற்றது. ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக 9 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக இருந்த திமுக 4 இடங்கள் கூடுதலாக வெற்றி பெற்றது. ஸோ 2019ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக வலுவான கூட்டணியுடன் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று வருகிறது, தோல்வியை சந்திக்கவில்லை. அண்ணா தலைமையிலான திமுக தோல்வி சந்தித்து உள்ளது. கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக தோல்வி சந்தித்து உள்ளது. ஆனால் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக இதுவரையில் தோல்வியை சந்திக்கவில்லை. அந்த திமுக கூட்டணியில் ஏறக்குறைய 13 கட்சிகள் இடம்பெற்று உள்ளது. அந்த 13 கட்சிகளும் என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இதுவரையில் கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய அறிவிப்பையோ அதற்கான நகர்வையோ கூட்டணி கட்சி தலைவர்கள் எடுக்கவில்லை. கூடுதல் தொகுதிகளையும் கேட்டு வலியுறுத்தி வருகிறார்கள் தவிர கூட்டணியிலிருந்து வெளியே வரவில்லை. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு முதல் 2025 வரை நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமோக வெற்றி பெற்று வருகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி தொடருமா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் தோல்வி தொடருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது திமுக வந்து 1900 அதாவது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்ற கட்சி தொடங்கிய பிறகு திமுக தொடர்ந்து எந்த தேர்தலிலும் 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. அதிமுக மட்டும்தான் எம்ஜிஆர் தலைமையில் தொடர்ந்து 3 முறையும் ஜெயலலிதா தலைமையில் தொடர்ந்து 2 முறையும் வெற்றி பெற்ற வரலாறு அதிமுகவுக்கு உள்ளது. அதே நேரத்தில் 2 முறை தோல்வி தழுவிய வரலாறு அதிமுகவுக்கு இல்லை. ஸோ இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாழ்வா சாவா என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தலாகத்தான் அமைய போகின்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி எதுனா பாஜக. பாஜகவே முன்வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் முன்வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் பாஜக பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு கூட்டணி அமைத்து உள்ளது. இப்போ வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இரு கட்சி தலைவர்களும் தீவிரமாக தேர்தல் கலப்படையில் ஈடுபட்டு வராங்க. அதேபோல் பாமகவை கொண்டு வர வேண்டும், தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த மாதிரி ஒரு 13 கட்சிகள் இருக்கின்றது. அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக பாஜக மாநில தலைவர் நேனா நாகேந்திரன், அப்படி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து கூட்டாக முயற்சி செய்து அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தி தான் 2026 தேர்தலில் சந்திக்க முடியும். அப்படி சந்தித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நோக்கத்தில் தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக வலுவாக உள்ளது, தோல்வி சந்திக்காத கூட்டணியாக உள்ளது. அந்த கூட்டணி அதோடைய வெற்றி 2024 தொடருமானால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து அரசியலிருந்து காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொது செயலர் பதவி பறிக்கப்படலாம். இப்போ வந்து 2011ஆம் ஆண்டு வந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக எதிர்கட்சியாக வந்தது. அந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் பாஜக எதிர்கட்சியாகவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒருவேளை வந்து தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற்றால் தாவேகா கூட எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் எது எப்படியோ எந்த கட்சி கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்திக்கிறதோ அந்த கட்சி தான் வந்து வெற்றி பெறும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அதாவது
எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களே ஆதரித்து அங்கீகரித்து அவர் தலைமையிலான கூட்டணியை ஏற்க மறுத்து வருகிறார்கள். அதுக்கான காரணம் இன்னும் புரியல. 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் தேமுதிக, எஸ்டிபிஐ கட்சி, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், இந்த 4 கட்சிக்கும் பெரிய அளவில் வாக்கு வங்கி கிடையாது. அந்தந்த பகுதியில் தான் வாக்கு வங்கி இருந்தே தவிர பெரிய வாக்கு வங்கி கொண்ட கட்சி இந்த 4 கட்சியிலுமே இல்லை. ஸோ பெரிய கட்சின்னா அதிமுக தான். அந்த நேரத்தில் பாஜக சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்திருந்தால் 2024 ஒரு 10 இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ மீண்டும் சேர்ந்துருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக ஒன்று சேராமல் அந்த 2024 போல தேர்தல் சந்தித்தால் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா கூட்டணி கட்சியில் வாக்குகள் திமுகவுக்கு செல்கின்ற போது மீண்டும் ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ எந்த அளவிற்கு அதிமுக பாஜக கூட்டணி வலு பெறுகின்றதோ, கூட்டணி கட்சியில் வாக்கு அதிமுகவுக்கு வருகின்றதோ அதனை பொறுத்து தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். இந்த தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்வா சாவா என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தல் தான். தேர்தலில் ஒருவேளை தோல்வியை தழுவினால் அதிமுக அதனுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்பிலிருந்து அந்த கட்சி நிர்வாகிகளே வெளியேற்றி விடுவார்கள். என்னால் தொடர் தோல்வி சந்திக்க ஏற்றுக்கொள்ள அளவுக்கு, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது. அதனால் இந்த தேர்தலில் அந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா கூட்டணி பலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சியுடைய நல்லது கெட்டதை வைத்துலாம் மக்கள் தேர்ந்தெடுக்கல. அவருக்கு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வச்சு தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள தலைவர் ஸ்டாலின் அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஏன்னா 2019ஆம் ஆண்டு முதல் 2025 வரையில் நடைபெற்ற தேர்தலில் அவர் தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சு வருகிறது. அதனால் அதை வைத்து பார்க்கும்போது பல்வேறு கட்சிகளே ஸ்டாலின் அவர்களை ஆதரித்து கூட்டணி அமைக்கும் போது மக்கள் ஏன் ஆதரிக்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் இதுவரையில் திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறவில்லை என்ற அந்த கருத்தை வைத்து பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பலாம். அது விரும்பும்போது ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் அதிமுக பாஜக ஆதரித்து வாக்களிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு அரசியலாக இருக்கும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.